வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. அக்குடியிருப்பு வளாகத்தினுள் இருக்கும் பூங்கா மற்ற இடங்களில் உள்ள வழக்கமான பூங்காவை போல் புல்வெளி, மரம், செடிகள், பிள்ளைகள் விளையாடும் இடங்களில் மண்தரையாக இருப்பது போலெல்லாம் இல்லாமல் சிறுவர் சிறுமிகள் கீழே விழுந்தாலும் அடிப்படாத அளவிற்கு தான் மெத்தென்ற விரிப்புகள் தரை முழுவதும் பதிக்கப்பட்டிருக்கும். சிறு சுற்றுச்சுவர் மாதிரி கொண்ட அமைப்பை சுற்றிலும் வெளியில்தான் சின்ன சின்ன மரங்கள் அரணாக வளர்ந்திருக்கும். பெரியவர்களும் தங்கள் பிள்ளைகள் ஓடி ஆடுவதில் விழுந்து அடிபட்டு வராமல் சறுக்கு மரம், ஊஞ்சல், சாய்ந்தாடி மரம் என அனைத்திலும் உற்சாகமாக விளையாடுவதை வேடிக்கை பார்த்தபடி நிம்மதியாக தங்களது நட்பு வட்டாரங்களுடன் கூடி அமர்ந்து கலகலத்திருப்பார்கள். மனோகரி பிள்ளைகளுடன் அங்கே செல்லும் பொழுது அவரின் தளத்திற்கு நேர்கோள் உள்ள நல்ல பழக்கமான இவருடைய வயதை ஒத்த 2 வீட்டு பெண்மணிகள் ஏற்கனவே வந்திருந்து தங்களுக்குள் எதையோ பேசியபடி இருந்தனர். அடடே, நீங்க முன்னையே வந்துட்டீங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னதான் வந்தோம் பாத்தி என தன் இருப்பை உணர்த்தினாள் சின்னவள். அட, நம்ம பட்டு பிள்ளையும் அண்ணாக்களோட விளையாட வந்திருக்கீங்களா? என தலையாட்டினாள் பிள்ளை. ஏந்தாங்க, சின்ன அண்ணாக்கு கொடுங்க என்று 2 தேங்காய் பர்பிகளை சிறு காகித தட்டில் வைத்து அவர் கொடுக்க அதை வாங்கி அவனிடம் கொடுத்தவள், அப்படி அண்ணாக்கு என மீண்டும் கையை நீட்டினாள். அவனுக்கு இல்லாமலா இதோ என்று இன்னும் 2 டப்பாவில் இருந்து எடுத்து கொடுத்தார். பாப்பாக்கு என அடுத்து வேகமாக கேள்வி பிறக்கவும், அச்சோ காலி ஆயிடுச்சு தங்கம் என பாவமாக உதட்டை பிதுக்கினார் அவர். குழந்தையின் முகம் சுருங்கிவிட, இந்த பாப்பா நீ சாப்பிடு, அண்ணாக்கு வேண்டாம் என்று உடனே அவளுக்கு தன்னுடையதை தந்தான் அபி. டே நீ சாப்பிடு, நான் சும்மா விளையாடினேன் என்றவர் தன் பின்னால் இருந்து இன்னொரு சின்ன டப்பாவை எடுத்து பிள்ளையிடம் நீட்ட பூமுகம் மலர்ந்து போனது. ஒன்றை கையில் எடுத்து பிள்ளையிடம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாட்டிக்கு என்ன தரணும் என்றவர் கராராய் கேட்க சிரித்தபடி அவரை நெருங்கியவளிடம் குனிந்து தன் கன்னத்தை காமித்தார் அப்பெண்மணி. ரோஜா இதழை ஒற்றி எடுத்தவளின் கன்னம் வலித்து முத்தம் இட்டவர், சரி உட்கார்ந்து சாப்பிடு என்று ஆசையாக அவளை அள்ளி தன் அருகில் அமர்த்தி கொண்டார். மனோகரி புன்னகையுடன் அடுத்து இருந்த மீனாட்சியிடம் அமர, நீங்களும் எடுத்துக்கோங்க என்று அவரிடமும் இனிப்பை கொடுத்தார் தேவி. இன்னைக்கு என்ன விசேஷம் விசாரித்தவரிடம், பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதான் என்றார் அவர். பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் நம்மால அவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு தர முடியாதுல்ல என்று வெற்று சிரிப்புடன் மீனாட்சி வினவ அவர் நிலை புரிந்த இருவரும் மௌனமாக இருந்தனர். அதென்ன ஆண்டி நீங்க அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டு கதை தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நாங்க இழுத்து பிடிக்க நினைச்சாலும் அவங்க ஒற்றதில்ல என தன் மாமனார் மாமியாரை குறை கூறியபடி எதிரே வந்து நின்றாள் சாருலதா. அத சொல்லு, எங்க வீட்டுக்கு அப்படியே எதிர்ப்பதான் உங்க வீடு என்று தானும் அழுத்து கொண்டார் தேவி. சரி விடுங்க, இங்க இருக்கிற நேரமாவது நம்ம பிரச்சனையை விட்டுட்டு கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கலாம் என்று அவர்களை மடை மாற்றிய கல்யாணி, எனக்கெல்லாம் ஸ்வீட் இல்லையாமா என அவரிடம் உரிமையோடு கேட்டாள். அதை எப்படி விடுவேன், இந்தாங்க எடுத்துக்கோங்க. பாட்டி பர்பி ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்னு தருவீங்களா என்று சின்னவன் பிரசாத் கேட்க, டே என மகனை அதட்டினாள் சாரு. அவனை எதுக்கு அதற்ற, சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்தாடா ராஜா நீ சாப்பிடு. உனக்கு தெரியுமா சாரு, தேவி இன்னைக்கு பசங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க. மனோகரி கூற, அப்படியா, என்னம்மா செஞ்சீங்க என்று தேவியிடம் கேட்டாள் அவள். இல்லடா, இப்போ உங்க பிள்ளைங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ற ஹேபிட்டே இல்லாம சண்டையிலேயே வளருதுங்கல்ல, அதான் சும்மா ஸ்வீட்டை நம்ம சுட்டி பிள்ளைகிட்ட கொடுத்து பசங்க கையில கொடுக்க வச்சேன். ரியலி நைஸ்மா, ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. எங்க வீட்டுல கூட இதுங்க ரெண்டும் அடுத்தவங்க தட்டை பார்த்து சண்டை போட்டுட்டு தான் சாப்பிடும். ஒரு சின்ன இனுக்கு கூட மற்றவங்க தட்டெல்லாம் அதிகமா இருந்துடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க தானே, இதெல்லாம் சாதாரணம், வளர வளர சரியாயிடும். அப்புறம் கல்யாணி, நாத்தனார் ஃபேமிலி என்ன விஷயமா திடீர்னு கிளம்பி வராங்க என்று அவளிடம் பேச்சை துவங்கினார் மனோகரி. அடடா, உன் கால்ல என்னப்பா ஆச்சு? தன் வீட்டை பூட்டி கொண்டிருந்தவன் மனோகரியின் பதறிய குரலில் புருவங்கள் சுருங்க திரும்பி பார்த்தான்.
ஞாயிறு விடுமுறை அதுவுமாக அம்மா மகள் பேத்தி மூவரின் நெற்றியிலும் விபூதி குங்குமம் வீற்றிருந்து அவர்கள் கோவிலுக்கு சென்று வந்ததை பறைசாற்றியது. அவனின் அலசும் பார்வையில் பெண் முறைக்க துவங்க விழிகளை திருப்பிக் கொண்டவன், ஒன்னும் இல்லம்மா, சின்ன ஆக்சிடென்ட், பைக்கில் இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் என்று விவரம் தந்தான். கண்ணை ரோட்ல வச்சு வண்டி ஓட்டிருக்கணும், சுத்தி பராக பார்த்துட்டே போனா அப்படிதான் என தனக்குள் நொடித்து கொண்டாள் ருத்ரா. கொஞ்சம் பார்த்து போக கூடாதாப்பா, இனிமே கவனமாரு, வீட்டுக்கு தெரியுமா, பாவம் தூரமா இருக்காங்க, அவங்களும் விஷயம் தெரிஞ்சா பதறி போயிடுவாங்க என்று கவலைப்பட்டார். அவரின் இரக்க குணத்தில் மெல்ல முகம் கனிந்தவன், ரொம்ப பயப்படுவாங்கன்னு தான் சொல்லலமா என்று தனக்கு இருக்கும் வலியை மறைக்க லேசாக முறுவளித்தான். அது சரி, ஆமா இன்னைக்கு லீவ் இல்லையா உனக்கு, வெளியே கிளம்பிட்ட? அம்மா என அதட்டி அவரின் அதிகப்படியான பேச்சிற்கு அணை போட முயன்றாள் ருத்ரா. இவ ஒருத்தி என அழுத்தவர், இந்தா சாவி, வீட்டை தர என்று அவளை விரட்டினார். அவனுடைய விழிகள் பிள்ளையின் முகத்தில் நிலைக்க தன் மீது அவன் பார்வை விழுந்ததில் சின்னவளும் அழகாக மலர்ந்து சிரித்து வைத்தாள். அவளை அள்ளிக்கொள்ள சொல்லி பரபரத்த இதயத்தையும் கைகளையும் ஆடவன் முயன்று அடக்கி கொண்டு நிற்க, அவன் பார்வை கண்டு கடுப்பான ருத்ராவோ வெடுக்கென்று தாயின் கையில் இருந்த சாவியை பிடுங்கிக் கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றாள். என்னப்பா, இன்னைக்கும் வேலைக்கு போகணுமா? அவரின் கேள்வியில் கவனத்தை திருப்பியவன், இல்லம்மா லீவ் தான் என்று புன்னகைத்தான். அப்புறம் இந்த காலோட எங்க கிளம்பிட்ட? அமைதியா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த மாதிரி எலும்பு பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாகும். தனக்கு ஆலோசனை கூறுபவரிடம், சின்ன ஏர் கிராக் தாமா, பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, டிஃபன் வாங்க தான் போறேன், மதியத்துக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுப்பேன் என்றான். ஒரு டிஃபனுக்காக வெளியே போறியா? அதெல்லாம் வேணாம், நானே உனக்கு செஞ்சு தரேன், நீ ரெஸ்ட் எடு. திகைத்தவன், அச்சோ இல்ல வேணாமா, நான் இப்பவும் வீட்டுக்கே வரவழைச்சு சாப்பிட்டுக்கிறேன் என்று பதறி அடித்து மறுத்தான். ஏற்கனவே இவர் மகள் நம்மை கண்டாலே கண்களில் நெருப்பை பற்ற வைக்கிறாள், இதில் இப்படியெல்லாம் நெருங்கினால் அவ்வளவுதான், சட்டையை பிடித்து சண்டை போடுவாள். ஏன் இப்படி பதற? பாரு, நீங்க குடி வந்த புதுசுல உன் பேரை கேட்டது நான் தான், அப்புறம் 3 மாசத்துல மறந்தே போச்சு. உன் பேர் என்ன? மெலிதாய் மூச்சை இழுத்து விட்டவன், ஜீவாமா என்று விட்டு, ஓகே நான் உள்ள போறேம்மா என்று கதவின் பூட்டை திறந்தான். சரி, நானும் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அலுப்புடன் நெற்றியை தேய்த்தவன், அம்மா ப்ளீஸ் என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க, நிஜமா நான் வெளியில இருந்து வரவழைச்சு சாப்பிட்டுக்கிறேன் என்றான் கெஞ்சலாக. ஏன், நாங்க கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டியா? சிரித்தவன், அப்படியெல்லாம் பழக்கம் இல்லம்மா, அது சரி வராது, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று தயக்கத்துடன் மொழிந்தவன். சரி, ஸ்வீட் கொடுத்தாலாவது வாங்கிப்பியா, இல்ல அதுவும் மாட்டியா? அது என்றவன் திணற, இன்னைக்கு என் பர்த்டே, நான் கொடுக்க நினைக்கிறேன் என்றார் அவர் அசட்டையாக. ஓ என வியந்தவன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா என்று மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினான். அப்பா, நீயாவது நல்ல அழகான தமிழ்ல வாழ்த்தினியே, இருவரேன். இவனை நிறுத்தி வைத்துவிட்டு அவர் தங்கள் வீட்டினுள் செல்ல, இவங்க என்னடா இப்படி பண்றாங்க என தவிப்புடன் நின்றிருந்தான் ஜீவா. அவர் உள்ளே நுழைந்ததுமே, அம்மா என மகள் காரமாக தொடங்க, இருடி 2 நிமிஷம் வரேன் என்றவர் வேகமாக சமையல் அறைக்கு சென்றார். ருத்ரா விடாமல், என்ன பண்ற என்று அவர் பின்னாலேயே வந்தாள். அந்த பையனுக்கு கொஞ்சமா ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன் மா, திஸ் இஸ் டூ மச். அவள் அடுத்த குரலை உயர்த்தும் முன்னே, வாயை மூடு, நான் திரும்ப கதவை சாத்தின பின்னாடி உன் அர்ச்சனை ஆரம்பி என்று முறைத்துவிட்டு விலகி சென்று விட்டார் என கடுப்புடன் முகத்தை சுருக்கி நின்றாள் பெண். அத்தை என்று அவள் குர்த்தியை பிடித்து இழுத்தாள் சின்னவள். ஆம், ருத்ராவின் அண்ணன் மகள்தான் அற்புதா. அவள் பிறந்து 1.5 வயதாக இருக்கும் பொழுது சென்ற வருடம் அவளின் பெற்றோர் இருவரும் அமெரிக்காவிற்கு தங்கள் உயர் நடுத்தரம் என்ற வர்க்கத்திலிருந்து உயர் வர்க்கத்திற்கு உயர்த்தும் பணிக்காக பறந்து சென்று விட்டனர். வருடத்தில் 1 மாதம் என வரும் விடுமுறையில் முதல் பிரிவிற்கு பிறகு சென்ற முறை சென்னை அம்மா தங்கை மகள் என உறவாடி விட்டு போனார்கள். பிள்ளையும் அவர்களை பெரிதாக தேடி அழுவதில்லை. பிறந்ததிலிருந்து எந்நேரமும் தன்னை சீராட்டி வளர்க்கும் தந்தையின் அன்னை இருந்தால் போதும் அவளுக்கு. அத்தோடு ஆட்டம் பாட்டம் விளையாட்டிற்கு என அவளின் ஆசையத்தை வேறு உடன் இருப்பதால் பெற்றவர்கள் கிளம்பும் பொழுது
சந்தோஷமாகவே கையசைத்து அனுப்பி வைத்து விட்டாள். அண்ணன் அண்ணியின் செயலில் ருத்ராவிற்கு தான் பெரும் அதிருப்தி. தன்னையும் தாயையும் விடுத்து பிரிந்திருப்பதை பற்றி அவளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. இன்றைய நாகரிக உலகத்தில் கூட்டு குடும்பம் என்பது எல்லாம் அனைத்து இடங்களிலும் சாத்தியம் கிடையாது. ஆனால் பெற்ற மகளை, சிறு குழந்தையை அவர்கள் விட்டு சென்றதுதான் அவளை பெரிதும் வருத்தியது. தன் உடன் பிறந்தவனின் இந்த குணத்திற்கு அவனின் மனைவியும் ஒரு காரணம். கணவனை காதல் மனம் புரிந்தவளுக்கு அவனை தன் பிறந்த வீட்டினரின் வசதி படைத்த குடும்பங்களுக்கு நிகராக வளர்த்துவிட வேண்டும் என்கின்ற வேகம் இருக்கிறது. அதற்காக பிள்ளையை விட்டு கொடுத்துதான் அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டுமா என பல நேரங்களில் பொறுமிக் கொள்வாள் நாயகி. அத்தோடு தன் எதிர்காலம் குறித்து ஸ்திரமான முடிவில் இருக்கிறாள் பெண். அவர்கள் போல் பணத்தின் பின்னால் நாம் செல்லக்கூடாது. கணவன், மனைவி, குழந்தை என ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் வசிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வாள். பெற்றவர் திருமணத்திற்கு பார்க்க முயன்றதையும் அவள்தான் தடுத்து வைத்திருக்கிறாள். கிராமத்திலிருந்து வந்திருக்கும் மனோகரிக்கு தன்னை சுற்றியுள்ள அனைவருமே நல்லவர்கள்தான் என்கின்ற நினைப்பு. இன்றைய மோசமான சமூக அவலங்களை குறித்து மகள் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை. அப்பொழுதைக்கு அவளை சரிக்கட்ட தலையசைத்து வைப்பவர் வெளியில் செல்லும் நேரம் ஆட்கள் யாரையும் பார்த்துவிட்டால் தன்னை மறந்த உரிமையுடன் சுவாதீனமாக பேச ஆரம்பித்து விடுவார். இதோ தற்போது நம் எதிர் வீட்டு ஜீவாவிடம் பேசியதை போலேதான். இது எல்லாம் மகளுக்கு சுத்தமாக பிடிப்பது இல்லை. இப்படிப்பட்டவரையும் சின்ன குழந்தையையும் எங்கிருந்து தனியாக விட்டு செல்வது என்கிற கவலையுடன் தன் அலுவலை காரணம் காட்டி திருமணத்தை தள்ளி போட்டு விடுவாள். அண்ணனாக திருமண பேச்சை எடுக்கும் பொழுது கராராக அவனை இங்கேயே செட்டில் ஆக சொல்லிவிட வேண்டும். அப்படி இல்லையா, உன் பெண்ணையாவது உன் பொறுப்பில் எடுத்துக்கொள், அம்மாவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக உணர்த்திவிட முடிவில் இருக்கிறாள் அவள். தற்போதுதானே 25 ஆகிறது, நிதானமாக பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசட்டை எண்ணமும் உண்டு. குழந்தை கேட்ட விளையாட்டு பொருள் ஒன்றை எடுத்து அவள் கைகளில் கொடுத்துவிட்டு தாயின் வருகைக்காக பற்களை அழுந்த கடித்தபடி அமர்ந்திருந்தாள் ருத்ரா. அவர் உள்ளே வந்து கதவை சாற்றினாரோ இல்லையோ, பிள்ளையின் புறம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு வேகமாக அம்மாவின் கரம் பற்றி ஓரமாக இழுத்து சென்றாள். நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.